ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அவரை லவ் பண்ற மாதிரி பாக்குறேன். நான் சொன்னா ஆமா நான் அவரை ரொம்ப லவ் பண்றேன். ஆண்டி ஐ லவ் ஹிம் so much. நீ தானே பரவாயில்ல லவ் பண்ணிக்கோ அப்படின்வாங்க. ஜோவிகா மேம் நீங்கள் அந்த பிக் பாஸ் சமயத்தில் அந்த கல்வி தொடர்பான ஒரு சர்ச்சையெல்லாம் வந்துச்சு. சில பேர் அதை ரொம்ப வேற மாதிரி மாற்றிருந்தாங்க. அந்த மாதிரி ஹீரோயின்ஸாக வந்தவங்க யாருமே வந்து காலேஜ் முடிச்சுட்டுலாம் யாரும் வரல. நானுமே 8th ஸ்டாண்டர்டு தான். அடிக்க தேவயானி மகளோடு இவங்களை கம்பேர் பண்ணுறது, உங்களை கம்பேர் பண்ணுறது. ஆனால் வந்து இவங்க படுற காமெடி இருக்குல்ல, அதுதான் வந்து கடுப்பு வருது. இதான் வளர்ப்பு நல்லா வாயில் வருது. இப்படி வந்து டிப்ரெஷனில் போய் போதைப் பொருள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்ல அது ஒரு பெரிய டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. ஆண்கள் மட்டும்தான் பண்ணுறாங்கலாம் கிடையாது, எல்லாரும் பண்ணுறாங்க. வந்து உட்காந்து பேட்டி கொடுக்குறாங்க பாருங்க மேனா, அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல். உங்களை இந்த சர்க்கிள் வந்து அணுகிருக்காங்க. என்னை சுற்றி சினிமாவில் இருக்குங்க. நான் வந்து இப்போல்லாம் ரொம்ப போகிறது கிடையாது. இப்போ ஜோவிகா வந்து அவங்க இன்னமும் அந்த ப்ராசஸில் தான் இருக்காங்க. இப்போ அவங்க மீதான விமர்சனங்களும் நிறைய சோசியல் மீடியாவில் பார்க்குறீங்க. எப்படி சினிமாவுக்கு ஒன்று நீங்கள் வரக்கூடாது, வந்துட்டு அதுக்கெல்லாம் தயாராக இருக்கணும். அஃப்கோர்ஸ் துப்புனா நாங்கள் தொலைச்சிக்குவோம். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருந்தால் மட்டும்தான். நீங்கள் விஜய் சார் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசியிருந்தீங்க. அடுத்து அவர் கட்சியில் இணைகிற மாதிரி திட்டம் எதுவும் இருக்கா? எனக்கு விஜய் வந்து ரொம்ப பிடிக்கும். விஜய் வந்து நான் 100% வந்து மானசீகமாக நான் வந்து அவரை சப்போர்ட் பண்ணுவேன். ஜோவிகா மேம் வந்து லவ் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லியிருந்தது இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அது நீங்கள் என்ன மேம் நினைக்கிறீங்க? சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்தோடனே ஃபர்ஸ்ட் எல்லாம் லவ்ல தான் விழுவுறாங்க. நானும் அதான் பண்ணேன். இந்த பொண்ணை சும்மா லவ் பண்ணுறேன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாரும் அப்படி தான் சொன்னாங்க. காப்பாத்தலையே, காப்பாற்றாத புருஷன் என்ன புருஷன்? தேவையே இல்லை அப்படி ஒரு புருஷன். நக்கீரன் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்பட குழுவின் 2 முக்கிய பிரபலங்கள் அல்லது 2 முக்கிய சினிமா ஆளுமைகள்னு சொல்லலாம், அவங்கள சந்திக்க போகிறோம். முதல்ல வனிதா மேடம், அப்புறம் ஜோவிகா மேடம், 2 பேருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த தலைப்பை பார்த்த உடனே ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா மேடம், எப்போவுமே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தான் இருக்கும். இது என்ன மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படிங்கிறது குறியீடாக எதுவும் வச்சுருக்கீங்களா அல்லது பெண்களுக்கான முக்கியத்துவத்தை தலைப்பின் வழியாக சொல்கிறீங்களா? கண்டிப்பாக வந்து பெண்களுக்கான கதை இது வந்து ஃபீமேல் ஓரியன்ட் ஸ்கிரிப்டு, ஃபீமேல் டாமினேஷன் இருக்குது அப்படின்லாம் வந்து கண்டிப்பாக கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி ஒரு கான்செப்டே இந்த படத்தில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. பட் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்னு சொல்லும் போது இது சஜஸ்ட் பண்ணது வந்து ஒன் வெரி இம்பார்ட்டண்ட் பர்சன், அம்பிகாக்கா ஆர்டிஸ்ட். அவங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க. பட் அதை நான் ஏன் ஒரு டைரக்டராக ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் அவங்க சொல்லும்போது எனக்கு அது ஒரு முக்கியமான அர்த்தம் என்ன புரிஞ்சுது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃபார்வர்டு திங்கிங் ப்ரொக்ரெசிவ் உலகத்துக்கு வந்திருக்கோம். ஸோ பெண்களுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஈக்குவல் பே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அரசாங்கமும் சரி, ஒரு எல்லா துறையிலையுமே வந்து பெண்கள் வந்து போட்டியிட்டு இருக்காங்க, வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே குடும்ப தலைவி தான் ஃபஸ்ட்டு. ஸோ குடும்பத் தலைவன் என்ன தான் வெளியில் போய் சம்பாரிச்சிட்டு வந்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு லேடி வந்து வீட்டில் இல்லைன்னா அந்த வீடு வந்து ஒரு குடும்பமாகவே இருக்காது. இட்ஸ் நாட் எ ஜோக். ஸோ அந்த குடும்பத் தலைவிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல். ஸோ அது வந்து ஒரு மிஸ்ஸஸ்ங்கிறது தான் அந்த ரோல். ஸோ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸாகவே ஏன் இருக்கணும்? இன்றைக்கி ஒரு மாடர்ன் ஏஜில் போகும்போது அந்த பெண்களுக்கான ஒரு மரியாதையை கொடுப்போம் டைட்டிலில் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே குடும்பம்னு வரும்போது ஃபேமிலி, வீடு, எஸ்பெஷலி வீடுன்னு வரும்போது ஐ திங்க் விமன் ஹாவ் டு பி ஸ்ட்ராங். ஸோ அந்த விதத்தில் அந்த டைட்டில் அப்படி அமைஞ்சது. அது ஒரு டைட்டிலே ஒரு கேட்சியாக இருக்குது மேடம். அப்புறம் அதில் ஜோவிகா மேடம் எப்படி உள்ளே வந்தாங்க? நீங்கள் வந்து தயாரிக்கணுங்கிற முடிவு நீங்கள் முதல்ல எடுத்தீங்களா இல்லை அம்மா சொல்லி நீங்கள் அந்த முடிவுக்கு வந்து? யூஸ்வலாக வந்து ஒரு விஷயம் பர்ச்சேஸ் பண்ணலாம், நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது இந்த காலத்து பசங்க, எஸ்பெஷலி இந்த காலத்து பசங்க வந்து ஒன்று காரு அந்த மாதிரி நினைப்பாங்க. கொஞ்சம் வந்து மெச்சூர்டாக இருக்கிறவங்க அப்படின்னா ஒரு வீடு வாங்கலாம், பிகாஸ் ஆல் திஸ் இஸ் வெரி நெசசிட்டி. ஸோ நமக்கு வந்து ஒரு லோன் போடலாம், ஒரு வீடு வாங்கலாம், இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கனவுகள் தான். பட் ஃபார் சம் ரீசன் இந்த ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுக்கும்போது ஏன் நம்ம வந்து தொழிலுக்காகவே திரும்பி வந்து ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது? ஸோ நம்ம எங்கே வந்து நம்ம ஒரு விஷயம் சம்பாதிக்கிறோமோ அங்கே நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு தொழில். நம்மளால் ஒரு 100 பேருக்கு வேலை கிடைக்கும், டெக்னீஷியன்ஸ்க்கு. அது இல்லாமல் வந்து எவ்வளோ நடிகர்களை வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம்.
ஸோ வை டோன்ட் வி டூ சம்திங் சினிமாவில் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் 2 பேருக்குமே சைமல்டேனியஸாக தான் இருந்தது. ஸோ வை டோன்ட் வி டூ திஸ் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரப்போது ரிஸ்க்கு தான், எல்லாரும் பண்ண மாட்டாங்க. சம்பாரித்து ஒரு விஷயத்தை வந்து முதலீடு பண்ணும்போது ரொம்ப பயம் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் அதை தாண்டி சினிமா மேலே ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது, மக்கள் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. நம்ம கரெக்டான ஒரு கதையும் கண்டென்ட்டும் வந்து மக்கள் கொடுக்கும்போது இன்றைக்கி மக்கள் வந்து அதை ரசித்து பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, இது ஒரு மாதிரியான ஒரு போதைன்னு சொல்லலாம். சினிமாங்கிறது வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி, ஒரு ஒரு புது விஷயம் நம்ம கொடுக்கும்போது அது ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. இது இப்போ ஜோவிகா மேம், நீங்கள் எப்படி அம்மா வந்து எப்படி வேலை வாங்குனீங்க? கஷ்டமாக இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? அவங்கள வேலை வாங்குற அவங்க தான் என்ன வேலை வாங்குறாங்க. நான் ப்ரொடியூசர், அதை தாண்டி நான் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணேன். இந்த படத்துல மற்ற எல்லா ஜாபும் அவங்களும் சரி, ஆமாம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தேன் பார்த்திபன் சார். படம் பார்த்தாரா? அவர் எதுவும் சொன்னாரா அவங்கள்ட்ட? இன்னும் இல்லை, இனிமே தான் அந்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கோம். பட் அண்ட் அம்மாவும் சரி, ஷி வாஸ் நாட் ஜஸ்ட் அ டைரக்டர், எல்லா ஒர்க்கும் அவங்களும் பண்ணாங்க செட்டில். பிகாஸ் அப்ராடில் ஷூட் பண்ணும்போது இட் இஸ் அ ஸ்மாலர் க்ரூ, எல்லாரையும் கூட்டிகிட்டு போக முடியாது, யூர் ஆன் அ பட்ஜெட்டுன்ற போது அது கொஞ்சம் நம்ம பார்த்து தான் பண்ணணும். ஸோ நிறைய அவங்க தான் என்ன வேலை வாங்கினாங்க. அண்ட் நான் அவங்கள வேலை வாங்கணுன்ற அளவுக்குலாம் அவங்க அவங்க யோசிக்கிறது வந்து நம்ம கேட்ச் அப் பண்றதுக்குள்ளே அனுபவம் இருக்கு அவங்களுக்கு சினிமால. ஹர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி. இதுல கூட என்ன ஒரு விமர்சனம் வருது அப்படின்னா, நீங்க வந்து சொன்னீங்க நான் பிக் பாஸ்ல சம்பாதிச்சேன், என்னோட சம்பாத்தியத்தை வச்சு தான் அந்த படம் எடுத்தேன் அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் இப்போ கமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க எப்படி அதில் ஒரு லட்சக்கணக்கில் தான் சம்பாதிச்சிருப்பாங்க, அப்ராட்லாம் ஷூட் வச்சுருக்காங்க, இதுவே ஒரு பொய்யா இருக்குது, கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் விமர்சனம் வருது. இது எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாங்க. இப்போது நீங்கள் ஒரு வீடு சொந்தமாக வாங்குறீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, கடன் வாங்கி தான் நம்ம சொந்தமாக வாங்குகிறோம், நம்ம வந்து அதை கட்டுறோம். ஸோ இதோட பின்னணி என்னங்கிறது வந்து வெற்றிக்கு அப்புறம் தான் பேசணுமே தவிர, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் கடன் வாங்கினேனா இல்லையா, டேக்ஸ் எவ்வளோ கட்டினேன், ஜிஎஸ்டி எவ்வளோ கட்டினேங்கிறதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் தேவையில்லாத டிஸ்கஷன். நம்ம வந்து உழைச்சி ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், அதில் வந்து முதலீடு போட்டிருக்கோம். படம்னு ஒன்று எடுக்கணும்னா ஒரு மினிமம் இல்லாமல் எடுக்க முடியாது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி தாய்லாண்டில், துபாயில், எல்லா இடத்துலையுமே நம்ம போய் எடுத்திருக்கோம், இவ்வளோ நடிகர்களை போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான ஒரு செலவுகள், அவங்களுக்கான வசதிகள் எல்லாமே கம்ஃபர்டபுளாக தான் பண்ணியிருக்கோம். ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக்கு, இளையராஜா சார் சாங் வந்து சிவராத்திரி வந்து நாங்கள் சோனி மியூசிக்கிட்டேருந்து லைசன்சிங் வாங்கியிருக்கோம். ஸோ செலவு பண்ணாமல் கண்டிப்பாக பண்ண முடியாது. யா கண்டிப்பாக அவரையும் பார்த்து நாங்கள் பிளெஸிங்ஸ்லாம் வாங்கினோம். அது எப்படி மேடம், நிறைய பேர் அங்கே தான் தடுமாறுறாங்க. பெரிய பெரிய படங்களே சரியாக இளையராஜாவை அணுகாதனால பல பிரச்சனைகள் பின்னாடி வருது. நீங்கள் கரெக்டாக போயிட்டு 2 பேரும் பார்த்து பேசிட்டு வந்து இல்லை, அதுதானே முறை. ஸோ இன்னைக்கு யார் ஓனருங்கிறத விட, அஃப்கோர்ஸ் ஓனருங்கிறது வந்து அவங்கக்கிட்ட சட்ட ரீதியாக அந்த பேப்பர் ஒர்க்கு நம்ம பண்ணி தான் ஆகணும், அதுக்கு என்னவோ நம்ம ஃபார்மாலிட்டிஸ் பண்ணணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இளையராஜாங்கிறது வந்து கடவுள் மாதிரி. ஸோ அவரோட இசையை கேட்டு நம்ம எல்லாம் வளர்ந்துருக்கோம். அண்ட் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஃபேமிலி ரீதியாகவே வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து நான் ரொம்ப க்ளோஸ் அவங்க ஃபேமிலிக்கு. இன்றைக்கி வரைக்குமே அவங்க ஃபேமிலிக்கு நான் ரொம்ப க்ளோஸ். ஸோ நம்ம முறைப்படி செய்யணும், அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது நமக்கு தெரியாது. பட் நம்ம போய் அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். பிகாஸ் அவர் சில இடங்களில் குறிப்பிட்ட போது அவர் சொன்னது, பணங்கிறது நெக்ஸ்ட், ஆனால் கேட்டால் கொடுத்துருப்பேன், நீ வந்து என்கிட்ட கேட்டிருக்கணும், நீ ஃபஸ்ட்டு வந்து பர்மிஷன் கேட்டிருக்கணும், என்கிட்ட நீ இது பண்ணியிருக்கணும். அது ரொம்ப நியாயமான விஷயமா எனக்கு பட்டுச்சு. என்னவா இருந்துச்சு மேடம் உங்கள் கான்வர்சேஷன்? என்ன பேசினார் அவர் உங்கள்கிட்ட? ரொம்ப ஜாலியாக பேசினார். பிகாஸ் நான் தான் அதிகமாக நான் அவர்கிட்ட பேசினதே இல்லை. அவர் வீட்டில் நான் ரொம்ப நாள் இருந்திருக்கேன், வளர்ந்துருக்கேன். பூஜைகள் நிறைய, நவராத்திரி செலிப்ரேஷன், யுவன் கல்யாணம் வரைக்கும், இப்போவும் ஆண்டி இருக்கிற வரைக்கும் நான் ரொம்ப ரொம்ப க்ளோஸ். ஆண்டிக்கு, ஜீவாமாக்கு நான் ரொம்ப க்ளோஸ். ஸோ ஒரு பவதாவும் நானும் பயங்கர க்ளோஸு. ஸோ எல்லாத்துக்கும் என்னைய தான் போட்டு அனுப்புவாங்க, நான் தான் எல்லாமே உட்காந்து செட்டப் பண்ணுவேன். அந்த அவங்க வீட்டில் வந்து கொலு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக பெருசு பெருசாக அந்த திருப்பதி மலையெல்லாம் செட் பண்ணுறது, அந்த அம்மன் சிலையெல்லாம் வச்சு மாலை, அந்த நகையை அலங்காரம் பண்ணுறது, இது எல்லாமே ரியல் ஜுவல்லரி வச்சு இதெல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணுவாங்க. 9 நாட்களும் 9 இசை குழுவினர் வருவாங்க, பாடகர்கள் வருவாங்க, எவ்ரிடே ஒரு கச்சேரி,
பயங்கர கிராண்டாக நடக்கும். ஒரு கோயில் திருவிழா மாதிரி இருக்கும் அவங்க வீட்டில் பண்ணுறது. இது நான் குழந்தையிலேருந்தே நானும் அந்த வீட்டில் ஒரு பொண்ணாக நான் இருந்திருக்காது, எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. ஸோ ஆண்டிக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆண்டி இறந்ததுக்கப்புறம் பவதாவும் நானும் எப்போவுமே க்ளோஸு. நானும் கார்த்திக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு, கார்த்திக் ராஜா. ஸோ கார்த்திக்கோட ஒய்ஃபு பசங்க நாங்கள் அடிக்கடி வெளியில் டின்னருக்கு அந்த மாதிரிலாம் போவோம். நிறைய சினிமா பற்றி தான் பேசுவோம். ஸோ கார்த்திக்கு ரொம்ப க்ரியேட்டிவ் மைண்டு. ஸோ அதனால் நான் அடிக்கடி வீட்டுக்கும் போவேன். ஸோ போகும்போது எனக்கு அந்த வீட்டில் ஒரு நல்ல ஒரு மரியாதை எல்லாமே இருக்கும்போது எனக்கு வந்து அது சரின்னு பட்டுச்சு. இப்படி தான் பண்ணணும்ன்ட்டு நம்ம செய்ய வேண்டியது கடமை செஞ்சுருக்கோம். ராஜா சார் என்ன சொன்னார் மேம்? பரவாயில்ல, அதான் சொல்கிறேன், அவர் வந்து நான் அவர்கிட்ட அதிகமாக பேசினதே இல்லை. அவர் ரொம்ப பேச மாட்டார். நான் இன்ஃபேக்ட் ஒரு நாள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. எனக்கு வந்து ஒரு ஐ திங்க் ஐ வாஸ் சம் 14 years 15 years அந்த டைமில். ஸோ நான் யுவன் பவதா, அன்னைக்கு கார்த்திக் இல்லை, யுவன் பவதா ராஜாப்பா நான் எல்லாம் உட்காந்துருக்கோம். ஆண்டி வந்து மேலே அவங்க வீட்டில் மாடியில் ஒரு டைனிங் டேபிள். அவங்க வீட்டு மாடிக்கு வந்து சர்வன்ஸ் கூட அலௌடு கிடையாது. அந்த 4-5 பேர் மட்டும்தான், வெளியாளுங்க அலௌடே கிடையாது. ஸோ என்னை ஒரு வெளியாளாக அவங்க பார்க்கலங்கிறதே எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஸோ நானும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். அவருக்கு வந்து இந்த தயிர் சாதத்தில் பொமோகிரானட் இது மாதுளை பழம்லாம் போட்டு ஆண்டி ஸ்பெஷலாக அவருக்கு பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் சாப்பிட்றாரு, எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் இப்படி திரும்பி இப்படி உட்காந்துட்டு இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஐயோ, அப்போ வந்து பவதா ஒரு பக்கம் சிரிக்கிறா, யுவன் முறைக்கிறான், என்ன பண்றேன்னு நான் சொன்னேன். இல்லை நான் அவரை லவ் பண்ற மாதிரி பாக்குறேன். நான் சொன்னேன், ஆமா நான் அவரை ரொம்ப லவ் பண்றேன். ஆண்டி கிட்டே தமாஷா சொன்னேன், ஆண்டி ஐ லவ் ஹிம் சோ மச், நீ தானே பரவாயில்ல லவ் பண்ணிக்கோ அப்படின்வாங்க. அந்த மாதிரி வந்து நான் அப்படி வியந்திருக்கேன் அவரை பார்த்து. ஸோ பேசினது கிடையாது அவர்கிட்ட. பட் அன்னைக்கு வந்து ஒரு நான் போய் பார்த்தப்போ நான் சிரிச்சுட்டு பழைய கதைகள் தான் பேசினேன். ஆண்டி இருந்திருந்தா நான் வீட்டில் வந்து கேட்டிருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் கார்த்திக் சொன்னா, என்ன உங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்குறதுன்ன போது எங்களுக்குள்ளே இருந்த ஒரு ப்ரைவேட் கான்வர்சேஷன், இந்த மாதிரி கார்த்திக் இப்படி சொன்னா, நீ அப்பாவுக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொன்னான்னா அவர் ஒரே சிரிப்பு. அவன் சும்மா வந்து ஏதோ காமெடி பண்ணியிருக்கா, நீ வேற சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாரு. ஸோ இட் வாஸ் அ வெரி லைட் ஹார்ட்டட் மூமெண்ட் அண்ட் ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட். அது அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் கிடைக்கிறதுங்கிறது, அதுவும் லெஜெண்ட்ஸோட கிடைக்கிறது வந்து பெரிய கொடுப்பேன். இதில் வந்து மேம் நீங்கள் டைரக்ஷன் பண்ணிட்டீங்க, எழுத்தும் நீங்களே எழுதியிருக்கீங்க. இது வந்து எப்படி மேம் இப்போ நீங்கள் தயாரிப்புங்கிறத நோக்கி நகர வேண்டிய தேவையான வேற யாருக்கும் ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணலையா? பண்ணலை. நம்ம வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும், நம்ம ரிஸ்க் எடுக்கணும். அதுதான் என்னோட நம்மளால் பண்ண முடிஞ்சதுன்னா. ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்ணணுன்றதுக்காக தான் சினிமா எடுக்க ஆரம்பித்ததே. ஸோ ப்ரொடியூசர் தேடணும் அப்படிங்கிறது நான் நினைக்கல, நம்மளே பண்ணலாமே அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஜோவிகா மேம், நீங்கள் அந்த பிக் பாஸ் சமயத்தில் அந்த கல்வி தொடர்பான ஒரு சர்ச்சையெல்லாம் வந்துச்சு. எல்லாருமே டாக்டர் ஆகிட்டா கம்பவுண்டர் யார் ஆகிறதுலாம் பேசியிருந்தீங்க இல்லையா? இன்னமும் அதே ஸ்டாண்டில் இருக்கீங்களா? இப்போ நிலைப்பாட்டை மாற்றிருக்கீங்க? உண்மைதானே? இல்லை, நான் ஆக்சுவலாக சொன்னது நிறைய பேர் தப்பா, அதுக்காக தான் கிளாரிட்டி தான் கேட்குறேன். நான் சொன்னது கல்வி வந்து முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, என்றைக்கும் சொல்லவும் மாட்டேன். கல்வி ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வருதுன்னா தயவு செஞ்சு படிங்க, இட் வில் ஹெல்ப் யூ இன் தி ஃபியூச்சர். கண்டிப்பாக படிக்கணும், ஸ்டே இன் ஸ்கூல். பட் எனக்கு கஷ்டமாக இருந்தது, எனக்கு வரல, என்னால் முடியலை, நான் பண்ணலை. ஸோ ஐ வெண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷன். அப்போ கூட ஐ டென்ட் கிவ் அப். நான் வீட்டில் சும்மா சோம்பேறித்தனமாக ஐம் நாட் அ கவுச் பொட்டேட்டோ. நான் வீட்டிலே சும்மா டிவி பார்த்துட்டு உட்காரலாமே, நான் அதை பண்ணலை. எனக்கு என்ன வருதோ அதை படித்தேன். நான் ஆக்டிங் எனக்கு வேணுமா, ஐ ஸ்டடி ஆக்டிங். எனக்கு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட்டாக, ஐ வாண்ட் டு ஸ்டடி கேமரா. ஐ எம் நாட் கிவிங் அப். எனக்கு அகாடமிக்ஸ் இஸ் ஹார்ட், எனக்கு மேத்ஸ் வரல, நான் என்ன பண்ணுறது? எனக்கு அதே ஆல்ஜிப்ராவை வச்சு 10 வருஷம் 20 வருஷம் உட்காரட்டுமா? டைமை வேஸ்ட் பண்ணட்டுமா? பண்ணலை. ஐ டிட் வாட் ஐ கேன். அதை தான் நான் சொன்னேன். அதுவும் நான் அந்த நேரத்தில் சொன்னது வந்து ஒரு ட்ரிகர் ஆனதுனால நான் இன்னொன்று சொல்லியிருந்தது ரொம்ப முக்கியமான விஷயம், தப்பாக எடுத்துக்கிட்டது. நிறைய பேர் எனக்கே, நான் என் ஸ்கூல்லே நான் பார்த்துருக்கேன், 12th 10th படிக்கிற அக்கா ஏதோ 2 மார்க்கு கம்மியாக வாங்கிட்டாங்கன்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நான் சொன்னது, உங்களுக்கு ஒரு விஷயம் வரலையா, கஷ்டமாக இருக்கா, டோன்ட் கோ ஃபார் தட் ஆப்ஷன்.
ட்ரை பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. முடியலன்னா go for the next option. Don't end your life. அதை தான் நான் சொன்னேன். சில பேர் அதை ரொம்ப வேற மாதிரி மாற்றிருந்தாங்க. அண்ட் நான் இன்னொன்று சொன்னது, எல்லாரும் டாக்டர் ஆகிட்டா கம்பவுண்டர் யார் பார்க்குறது? தட் இஸ் ஹவு லைஃப் ஒர்க்ஸ். நான் சொன்னது வந்து டாக்டர் ஆகாதீங்க, கம்பவுண்டர் ஆயிடுங்கன்னு சொல்லலை. உங்களுக்கு எதுவுமே இல்லை, யூ ஹாவ் நோ பேக்கப், யூ ஹாவ் நோ ஸ்டடீஸ், உங்களுக்கு ஆர்ட்டு இந்த வேறு எதுவும் இல்லைன்னா வாட் எவர் ஜாப் யூ கெட் யூ டூ, டோன்ட் கிவ் அப். அதை தான் நான் சொன்னேன். நான் சொன்னது நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. ஜோவிகா மேம் கல்விக்கு ஆதரவாக தான் இருக்காங்க, அதனால தமிழ் இன்னமும் ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இல்லை, பேசிக்காக சிம்பிள்மா, சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து படித்தவங்க யாரும் ஜெயிக்கலை, ஜெயிச்சவங்க யாரும் படிக்கலை. அது சினிமாவாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம். படிக்காமல் ஜெயிச்சது ஒரு 10 பேர் சொன்னீங்கன்னா படித்து 100 பேர் ஜெயிச்சிருக்காங்க. அந்த ஒரு இல்லை, இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, காலங்காலமாக வந்து விவாதத்துக்குரிய ஒரு விஷயம் தான் இது. ஓகே, விவாதத்துக்குரிய ஒரு விஷயம் தான். பட் ஒரு பிக் பாஸ் பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் உள்ளே போகும்போது சர்ச்சைகள் தான் ஜாஸ்தி வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். மக்களும் சரி, அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸும் சரி, எந்த பாயிண்ட்டை பிடிக்கலாம், எந்த பாயிண்ட்டை வச்சு ஒருத்தரை எக்ஸ்போஸ் பண்ணலாம், அவங்கள வந்து நம்ம வந்து ட்ரிகர் பண்ணலாம். அது வந்து ஒரு கேம். ஸோ அந்த கேமை வந்து கேமாக பார்க்கும்போது ஒருத்தவங்க வேணும்ட்டே ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. அவங்களும் வந்து சினிமாவில் இருந்தவங்க தான், அவங்களும் வந்து எடுத்த உடனே பட்டதாரி ஆகிட்டு போய் சினிமாவில் நடிக்கல, அவங்க டான்ஸு சாங் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஹீரோயின்ஸாக வந்தவங்க யாருமே வந்து காலேஜ் முடிச்சுட்டுலாம் யாரும் வரல. நானுமே 8th ஸ்டாண்டர்டு தான், யாருமே சொல்ல மாட்டீங்க. அதுக்கப்புறம் நான் நிறைய படிச்சிருக்கேன். கமல் சார் சூப்பராக சொல்லியிருப்பார், ஜோவிகா நீங்கள் வந்து அந்த ஏஜ் வரும்போது நீங்கள் இன்னும் 10 டிப்ளமா 10 டிகிரி வச்சுருப்பீங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். பட் பேஷனுங்கிறது வந்து குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி திணிக்கிறது. ஒருத்தவங்களுக்கு வராத ஒரு விஷயத்த நீங்கள் இதுதான் பண்ணணும், அது பேரண்ட்ஸ் பண்ணுறாங்க, அதை நான் பண்ணலை, பண்ணவும் விரும்பலை. ஐ டோன்ட் சஜஸ்ட் தட், ஐ ஃபர்கெட் ஹர். இப்போ நான் திணிச்சிருந்தேன்னா அவள் படித்து தான் ஆயிருக்கணும், பட் நான் திணிக்கலை. ஸோ மை சில்ட்ரன் ஆர், அந்த பொண்ணு வந்து ஷீஸ் சூஸிங், படிப்பு ரொம்ப சூஸ் பண்ணுறான், அதே மாதிரி பாடுறது ரொம்ப சூஸ் பண்ணுறான், அவள் வந்து ஆர்ட்டும் பண்ணுறா இதுவும் பண்ணுறான். இவளுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தது, கான்சன்ட்ரேஷன். அந்த லாக்டவுனில் எந்த புள்ள படிக்க முடிஞ்சது? எல்லாம் அந்த லேப்டாப்பில் வந்துட்டு அந்த ஆன்லைன் எஜுகேஷன் வச்ச உடனே எல்லாத்துக்கும் தலை சுற்றுதுங்குதுங்க, இது வருதுங்குதுங்க. கம்ப்யூட்டரில் ஒன்றுமே புரியல. ஸ்கூலில் கிளாஸில் வந்து எடுத்தாலே படிக்காத பொண்ணு இந்த லேப்டாப்பு ஆன்லைன் போட்டோன்னா சுத்தமாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அவர்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அழுக, ஒரே அழுக. அண்ட் நாட் ஜஸ்ட் தட், எனக்கு வந்து ஐ ஹாவ் ADHD. நம்ம ஸ்கூல் சிஸ்டம்ஸில் இது வரைக்கும் ADHD இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணுன்ற ஒரு ப்ரோக்ராம் கூட வரலை. மேபி நவ் இட் மைட் பி டெவலப். ஸோ இட் வாஸ் ஹார்ட். ஸ்கூலில் வந்து கம்பேர் பண்ணுவாங்க, அந்த குழந்தைக்கு வருது உனக்கு ஏன் வரல. அது ஒரு தப்பான விஷயம். நம்மளோட கூட கம்பேர் பண்றாங்களா, அது எப்படி பாக்குறீங்க? தேவயானி நடிகை தேவயானி மகளோட இவங்களை கம்பேர் பண்றது, உங்களை கம்பேர் பண்றது, அப்புறம் ஜோதிகாவோட உங்களை கம்பேர் பண்றது, இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இதுதான் பாவடை தாடி போட்டா கூட தப்பா அப்படிங்கிற மாதிரி இல்ல. கம்பேரிசன், இந்த காம்படிஷன் வந்து சினிமாலே இல்ல, எல்லா துறையிலயும் இருக்கு. ஆனா வந்து இவங்க பண்ற காமெடி இருக்குல்ல, அதுதான் வந்து கடுப்பு வருது. நீ இந்த ஒரு படத்துல 2 பேர் நடிச்சிருக்காங்க, நம்மளே பார்த்துருப்போம். அந்த காலத்துல வந்து எவ்வளவு படத்துல 2 ஹீரோயின்ஸ், இதே தேவயானி ரம்பா, அது நல்ல படம், நினைத்தேன் வந்தையா, அது அந்த படம். அதே மாதிரி வந்து நேருக்கு நேர்ல சிம்ரன் அண்ட் இவங்க நடிச்சிருப்பாங்க. நேருக்கு நேர்ல கௌசல்யாவா, ஐ திங்க் ஸோ. அந்த மாதிரி டபுள் ஹீரோயின் சப்ஜெக்ட் எல்லாம் வந்து அன்னைக்கு நிறைய இருந்தது. ஹீரோஸும் 2 பேர் இருப்பாங்க, ஹீரோயின்ஸும் 2 பேர் இருப்பாங்க. அவங்கள விட இவங்க நல்லா நடிச்சிருக்காங்க, இல்லை இவங்க கேரக்டர் பெட்டராக இருக்குது, மீனா ரோஜா எல்லாம் வீரால பண்ணி, அது நியாயம். சரி ஓகே, 2 ஹீரோயின் ஒரு படத்தில் நடிக்கிறாங்க, யார் அழகாக இருக்காங்க, யார் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு பொண்ணு பாவம், அந்த பொண்ணு அழகாக இருக்குது, அது அழகாக பாடுது, இந்த பொண்ணு அழகாக இருக்குது, இது வந்து அதோட வேலையை பார்க்குது, இது வந்து நடிப்புலையும் ப்ரொடக்ஷன்லையும் இறங்கி தைரியமாக இந்த வயசில் பண்ணுது. எதுக்கு இந்த பொண்ணுங்களை பற்றி நீங்கள் அது வேற வளர்ப்பு, இதான் வளர்ப்பு, நல்லா வாயில் வருது. தொடர்ந்து குறி வச்சுட்டே வராங்கல்ல. இப்போ இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை, குறி இல்லை, ஒன்றுமே இல்லை. அதை தான் சொல்கிறேனே. இப்போ வந்து நம்ம வீட்டில் என்ன இருக்கும், நம்மளோட பழக்க வழக்கங்கள் என்ன, எப்படி நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறோன்றது நம்ம வெளியில் எல்லாருக்கும் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நாங்கள் வந்து எப்படி எளிமையாக இருக்கோம், நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேர் தான், சர்வெண்ட் கூட கிடையாது, நாங்களே வேலை பார்த்துக்குறோம், நாங்களே எல்லாம் பண்ணிக்கிறோம், இது பண்ணிக்கிறோம். ஒரு சிலருக்கு வந்து அவங்களுக்கு அந்த பங்களா மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாட்ச்மேன்லேருந்து டிரைவர்லேருந்து, நீங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க.
நாங்கள் வந்து ஒன்றுமே பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்தாலும் தேவையில்லாமல் கோத்து விடுறது வெரி தப்பு. ரெண்டாவது, இந்த பெண்கள் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, சொசைட்டியில் வந்து இந்த சிங்கிள் மதர்ஸ் ரொம்ப அட்டாக் படுறாங்க. ஒரு ஹஸ்பண்டோட ஏன் இருக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும் பரவாயில்ல, அதில் வந்து ஹாப்பினஸ் இருக்கோ இல்லையோ, நம்ம வந்து ஒரு ஹஸ்பண்டுன்னு ஒரு துணை வேணும் அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு வந்து அவங்க முடிவெடுத்து அவங்க லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி கூட எவ்வளோ பெண்கள் வாழ்கிறாங்க. அதை பற்றி உங்கள்கிட்ட கேட்கணும். இன்றைக்கி நீங்கள் ரொம்ப போல்டான ஒரு லேடியாக தமிழ் சினிமாவில் இருக்கீங்க. இப்போ திருப்பூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு பெண் வந்து நீங்கள் சொன்ன அதே காரணம், ஒரே ஒரு கணவர் தான், ஒரு மனைவி தான், இதுதான் என்னோட வாழ்க்கை, இதுலேருந்து வெளில வர முடியாதப்பா, அவர் என்ன கொடுமை பண்ணாலும் அவர் தான் என் கணவர்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி பெண்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை அல்லது எனக்கே அது நடந்திருக்கலாமே, நான் வந்து அந்த முடிவு எடுத்திருந்தேன்னா அதோட என்னோட தலையெழுத்து எங்கேயோ எப்போவோ பாவம் தான் நல்ல பேர் எடுத்திருப்பேன், நல்ல பேர் எடுத்திருப்பேன், சிம்பத்தி வாங்கியிருப்பேன். என்ன பிரயோஜனம்? உயிருங்கிறது நம்ம இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வாழ்க்கை. கலாச்சார ரீதியா போட்டு அவங்களை போட்டு டிப்ரெஸ் பண்றது எப்படி பாக்குறீங்க மேம்? ஒருவருக்கு ஒருத்தர் இல்லைங்க, நம்ம கையில தாங்க இருக்கு எல்லாமே. சரி, வெரி ஆனஸ்ட்லி இன்னைக்கு உலகம் மாறிடுச்சு, நிறையவே மாற்றங்கள் இருக்கு. ஸோ நம்ம ஏன் அதை சீரியஸா எடுத்துக்கணும்? என்ன சொசைட்டி, சொசைட்டினா என்ன, யாரு சொசைட்டி? சொசைட்டிங்கிறது என்னன்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க தான் சொசைட்டி. அவங்க வந்து நான்சென்ஸ் பேசுறாங்கன்றதுக்காக நம்ம லைஃபை எடுத்துக்கிறதுங்கிறது வந்து முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்றைக்கும் அப்படி பெண்கள் இருக்காங்க, நார்த் இந்தியாவில் இருக்காங்க, நம்ம ஊரில் இருக்காங்க, சில வில்லேஜில் இருக்கக்கூடியவங்க படிக்காத பெண்கள் ரொம்ப தைரியமான பெண்கள் இருக்காங்க, படித்த பெண்கள் தைரியம் இல்லாமல் சூசைட் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ இதுக்கு படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை, அவங்க வளர்த்ததுக்கும் சம்மந்தம் இல்லை, அவங்க மனசோட திடம் தான். நம்ம வாழணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா வாழ்ந்து காட்டணும். ஹஸ்பண்டு வந்து கொடுமை பண்ணால் நமக்கு என்ன வந்தது, மாமியார் கொடுமை பண்ணால் நமக்கு என்ன வந்தது, நமக்கு அது பிடிக்கலையா, நம்மளால் இருக்க முடியலையா, நம்ம அதுலேருந்து எப்படி விலகி வந்து நம்ம தனித்து வாழ்ந்து காட்டணும். அது வந்து தப்பே கிடையாது. இதில் தப்பு ரைட்டுன்னு ஒன்றுமே கிடையாது. சாவுறது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய அஃபென்ஸு. டைவர்ஸ் பண்ணால் அவங்கள அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, ரைட்டா? நீங்கள் வந்து தனியாக வாழ்ந்தால் உங்களை யாரும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சூசைட் கமிட் பண்ணி பொழைச்சிட்டிங்கன்னா உங்களை முதல்ல அரெஸ்ட் பண்ணி உள்ளே தான் போடுவாங்க. ஸோ நம்ம யாரையும் ஏமாற்றாமல், தப்பு செய்யாமல், நம்ம வந்து சீட்டிங் பண்ணாமல், நம்ம வந்து தப்பான விஷயங்களுக்கு அடிமை ஆகாமல், இப்படி வந்து டிப்ரெஷனில் போய் போதை பொருள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்ல அது ஒரு பெரிய டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. ஆண்கள் மட்டும்தான் பண்ணுறாங்கலாம் கிடையாது, எல்லாரும் பண்ணுறாங்க. வந்து உட்காந்து பேட்டி கொடுக்குறாங்க பாருங்க மேனா, அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல், ஓகேங்களா? அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல். நம்ம ஏன் இதை தெரிஞ்சு பேசுறோம்னா அனுபவம் தான். நம்ம வந்து எல்லாரையுமே பார்த்துருக்கோம், ஒவ்வொரு காலகட்டத்தில் பார்த்துருக்கோம். வந்து அணுகிருக்காங்களா மேடம் இந்த மாதிரி? என்னை சுற்றி சினிமாவில் இருக்குங்க, சினிமாவில் இல்லை, சினிமாவை விட வெளியில கார்பரேட்ல எல்லாம். முதல்ல நீங்க ஐடி செக்டருக்கு போக சொல்லுங்க, அந்த ஸ்ட்ரெச்ல எல்லாம் இருக்கு, எல்லாரும் பண்றாங்க. சி இங்க வந்து அது இல்லீகலா இருக்கு. நான் ஆனஸ்டா சொல்லணும்னா, இப்போ தாய்லாந்துக்கு போறாங்க, எவ்வளோ கண்ட்ரீஸ்க்கு போறாங்க. தாய்லாந்துலாம் நான் வந்து இப்போ ஷூட்டிங் போறோம், பிராண்டு இதாவது இது மாதிரி இந்த என்ன சொல்றது, சரவண பவன் சங்கீதா மாதிரி வந்து கடை எவ்ரி மெயின் ரோட்ல பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கு. அங்க அபிஷியலா இருக்கு, அபிஷியல். நீங்க எங்க போனாலும் அந்த ஸ்மெல்லே நமக்கு தெரிஞ்சிடும். அந்த ஒரு மாதிரி ஒரு வாடை வரும், அதுலயே நமக்கு தெரிஞ்சிடும், ஓஹோ இங்க வந்து இருக்கு அப்படின்ட்டு. ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாது. நான் இத்தனை வருஷம் போயிருக்கிறேன், இத்தனை வருஷம் நானும் சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கிறேன். நம்மளும் எல்லா பார்ட்டிஸ்க்கு போறோம், எல்லாத்துக்கும் போயிருக்கோம். நான் வந்து இப்போல்லாம் ரொம்ப போறது கிடையாது, ஏன்னா நமக்கு வந்து வேற வேலைகள் இருக்கு, டென்ஷன்ஸ் இருக்கு. நான் அந்த பார்ட்டி சர்க்கியூட் கிடையாது, நான் அதிகமாக போக மாட்டேன். பட் நான் இப்போவும் என் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது வெளியில் போவேன், ரெஸ்டாரண்ட் போவேன், கிளப்புக்கு போவேன். என் ஃப்ரெண்ட்ஸு நான் அவங்களோட போவேன், அவங்களோட வந்துடுவேன். கண்டிப்பாக போயிருக்கேன். ஆனால் நம்ம வந்து ட்ரை பண்ணுறதுக்கு 1 minute ஆகும். அந்த செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு தான் இருக்கணும். ஏதோ தெரியாதனமாக யாரோ நமக்கு பண்ணிட்டாங்க அப்படின்றது ஒரு டைம் மிஸ்டேக்காக நடந்ததுன்னா நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா அதுவும் நடக்குது. உடனே அதுக்கு அடிமையாகி அதுக்கு இது பண்ணுறதுன்றது ஒரு விதம். ரெண்டாவது, இந்த கண்ட்ரியில் வந்து அது லீகல் இல்லை. இதே நீங்கள் தாய்லாண்டில் வந்து இது காமனு, வேற அமெரிக்காவில் காமனு, எவ்வளோ கண்ட்ரியில் காமன். அது வந்து மெடிசினல் மேரிவானான்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கோ அந்த உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அது மெடிசனலாக கூட கொடுக்குறாங்க. நம்ம கண்ட்ரியில் இதை லுக்கிங் இட் அஸ் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அது ஒரு ஹேபிட்டாக அவங்க ஆனது, அவங்க அதுலேருந்து வெளியில் வரணும். அதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அவங்கள வந்து ஒரு நல்ல ப்ரோக்ராமில் போட்டு ரீஹேப்பில் போடணும். அதுலேருந்து அவங்க க்ரைம் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது.
அது வந்து தாய்லாண்டில் பண்ணால் மட்டும் ரைட்டு, இந்தியாவில் பண்ணால் தப்பா? அன்னைக்கு தாய்லாண்டில் வந்து செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க, இன்னைக்கு இந்தியாவில் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து லீகலாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ பாஷானாலேயோ நாடுனாலேயோ இல்லீகல், இதில் நம்மளோட கவர்மெண்ட்டில் அது தப்பாக இருக்குது, இல்லீகலாக இருக்குது. பட் அவங்கள வந்து அசிங்கப்படுத்தி அவங்கள வந்து நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது ஃப்ரேம் பண்ணுறதை விட அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ரீஹேப்பில் போடணும். குடிகாரங்களெல்லாம் போடுறாங்கல்ல, அந்த சிஸ்டமில் அந்த மெடிசன்லாம் கொடுத்து அவங்கள அந்த அதுலேருந்து அந்த போதையிலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா பை மிஸ்டேக் ஏதோ அவங்க தெரியாதனமாக அதில் போயிருக்கலாம். எல்லாருமே ஃபேமிலி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு தப்பு பண்ணது வந்து பை மிஸ்டேக்காக இருக்கலாம், யாரோ பழக்கி இருக்கலாம். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமே தவிர அவங்கள உட்காந்து வந்து எவ்வளோ கெட்டவன் பாரு, அவன் இப்படி பண்ணிட்டான்னா அது ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ மேம் நீங்கள் வந்து பல விமர்சனங்களை சந்தித்த ஒருத்தவங்க, அதனால் உங்களுக்கு அது எளிதாக இருக்கும், எப்படி கையாளணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஜோவிகா வந்து அவங்க இன்னமும் அந்த ப்ராசஸில் தான் இருக்காங்க, அல்லது இன்னும் ஒரு இளைஞர் அந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால இப்போ அவங்க மீதான விமர்சனங்களும் நிறைய சோசியல் மீடியாவில் பார்க்குறீங்க. இப்போ அதையெல்லாம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அல்லது நீங்கள் எப்படி? சினிமாவுக்கு ஒன்று நீங்கள் வரக்கூடாது, வந்துட்டு அதுக்கெல்லாம் தயாராக இருக்கணும். அஃப்கோர்ஸ் எல்லாமே அப்படிதான். நம்ம சினிமாவுக்கு முன்னாடி பிக் பாஸ்குள்ளேயே போயாச்சு, அதை விட விமர்சனம் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. ஸோ நானும் சுரேஷ் சக்கரவர்த்திலாம் ஜோக் பண்ணுவோம். நான் வந்து என்னோட ரிவ்யூலலாம் சொல்லுவேன், பிக் பாஸ் போயிட்டு உள்ளே போகிறதுக்கு கூட உங்களுக்கு ட்ரைனிங் வேணாம், வெளியில் வந்தோடனே துப்புனா நாங்கள் தொலைச்சிக்குவோம், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி வந்து காலகட்டத்தில் பிழைக்க முடியும். இந்த ஆனர் கில்லிங்கு, ஆனர் சூசைடெல்லாம் பண்ணிக்கிட்டோன்னா அப்போ வாழ்க்கையே வாழ முடியாது. ஆனரை வச்சுக்கிட்டு சாவ வேண்டிதான். ஸோ சிம்பிள் திங் இஸ், 100 பேர் 100 கமெண்ட் அடிப்பாங்க, 100 விமர்சனம் வைப்பாங்க, சஜஷன் கொடுப்பாங்க. அவங்களாம் யார்? உங்களுக்கு வந்து எந்த பில்லும் கட்ட போகிறதில்ல, உங்களுக்கு வந்து தொழில் கொடுக்க போகிறதில்ல, உங்களுக்கு வந்து அவங்க வந்து உங்களை வந்து அன்பாக கூடவே இருந்து லைஃப் லாங் பார்த்துக்க போகிறதில்ல. சுற்றி இருக்கிற அந்த 4-5 பேர் தான் உங்கள் டாட்டர்ஸோ, உங்கள் ஹஸ்பண்டோ, உங்கள் மதர் ஃபாதரோ. உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம்ன்றது எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு வட்டாரம் தான். அவங்கள நம்ம ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும், அவங்க மனசை புண்படுத்தாமல் இருக்கணும். அதை நாங்கள் யாருமே எதுவுமே அப்படி பண்ணாமல் இருந்தோம்னா தட் இஸ் லைஃப். மற்றவங்க யாரோ ஊர் பேர் தெரியாதவங்க சும்மா போய் அங்கே வேலை வெட்டி இல்லாமல் கமெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் பதில் சொல்லணும், யோசிக்கணும். நிறைய பேருக்கு ஹெல்ப்பாக இருக்கும் மேடம் இது. இப்போ நீங்கள் சூப்பர் ஸ்டாரை சந்திச்சிங்க, அது உடனே பின்னாடி வந்து அவங்க வந்து கமல் சாரை மறந்துட்டாங்க, 2 பேரும் வந்து அங்கே போகலை, 2 பேரும் பிக் பாஸில் மறுபடியும் மேடமுக்கும் ஒரு ரீஎன்ட்ரி கிடச்சிச்சு, அவங்களும் ஒரு பிரபலம் படைச்சாங்க. கமல் சாரை பார்க்காம ரஜினி சாரை பார்த்ததே ஒரு அரசியல் தான் அப்படிங்கிற மாதிரி. சார் கமல் சார் வந்து நம்ம வந்து நான் கேட்டிருக்கேன், அவர் வந்து பிஸி கரெக்டாக அந்த தக் லைஃபு, அவருக்கே வந்து ட்ராவலிங்கு, ஸோ அந்த ப்ரொமோஷனில் இருந்தாங்க. 2வது படம் வந்து ரிலீஸ் ஆகி அதோட ரிசல்ட்டு அதுக்கான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம போய் வந்து எனக்கு வந்து பாருங்கன்னு சொல்கிற அளவுக்கு நான் கமல் சாருக்கு வந்து பர்சனலாக க்ளோஸ் கிடையாது. எனக்கு ப்ரொஃபஷ்னலாக பிக் பாஸில் அவரை வந்து தெரியும், நான் கண்டஸ்டன்ட், அவர் ஹோஸ்ட். அதே தான் இவளுக்குமே. அவர் எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டோ இல்லை நண்பரோ கிடையாது. எனக்கு வந்து மிகப்பெரிய மரியாதை அவர் மேலே இருக்குது. ஐ எம் அ பிக் ஃபேன். பட் நான் உரிமையாக போய் வந்துட்டு அவரை பார்க்குற அளவுக்கு எனக்கு கனெக்ஷன் கிடையாது ஆனஸ்ட்டாக. அவர் பொலிட்டிக்கல் செட்டப்பில் இருக்கார். ஸோ அவரை அணுகிறதுங்கிறதே வந்து அந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களுக்கு ஈஸியராக உள்ளே போகலாமே தவிர வெளியாக சினிமாவில் இருக்கிறவங்க அவ்வளோ ஈஸியாக போக முடியாது. இந்த பொலிட்டிக்கல் செட்டப்னு இன்னொரு கேள்வி வருது. நீங்கள் விஜய் சார் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசியிருந்தீங்க, அடுத்து அவர் கட்சியில் இணைகிற மாதிரி திட்டம் எதுவும் இருக்கா? இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு விஜய் வந்து ரொம்ப பிடிக்கும். விஜய் வந்து நான் 100% வந்து மனசு ரீதியாக மானசீகமாக நான் வந்து அவரை சப்போர்ட் பண்ணுவேன். 100% அவருக்கு கட்சியில் சேர்ந்து தான் சப்போர்ட் பண்ணணுன்னு, அது பொலிட்டிக்கலாக வந்து சேர்றது அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. அண்ட் அந்த ஸ்டேஜில் நான் இல்லை. எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ நான் இப்போ பொலிட்டிஷியனாக இறங்க போகிறேன்னு சொல்கிறது, நான் இப்போ தான் டைரக்ஷனே வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நான் வந்து நிறைய விஷயங்கள் சாதிக்க வேண்டியது இருக்குது. பட் எஸ், ஐ சப்போர்ட் ஹிம், பட் நத்திங் பொலிட்டிக்கல் டெஃபினெட்லி. இப்போ மேம் ஜோவிகா மேம் வந்து லவ் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லியிருந்தது இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அது நீங்கள் என்ன மேம் நினைக்கிறீங்க? லவ் பண்ண மாட்டீங்கிறது ஒரு அன்பான ஒரு கட்டளையாக சொல்கிறாங்களா, அல்லது எப்படி? கட்டளையா சொல்ல, அவனுக்கு லவ் வராது. பிக் பாஸ்ல அதான் சொல்லிட்டு இருக்காங்க, வர்ற ப்ரப்போசல் இல்லாமல் போட போது பார்த்துங்க. வேணாங்க எனக்கு. அதுதான் அம்மா சொல்றாங்க, என்னோட வழியை பார்த்துட்டு அந்த பொண்ணு அந்த முடிவு எடுக்காது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு, அதை நான் பார்க்கணும். அது when it has to happen, then it will happen. நான் எனக்கு இப்போ
என் ஒர்க்ஸ் இருக்கு. ஸோ அவங்க எதுவும் தப்பா சொல்லலை. இல்லை தப்பா சொல்லலை, அது சும்மா டவுட் தான் கேட்டேன். ஃபோக்கஸ் இஸ் டிஃப்ரெண்ட்னு சொல்கிறேன். அதாவது அவள் நிறைய எல்லாரையுமே பார்த்து இப்படி ஆம்பளைங்க என்ன பண்ணுறாங்க, பொம்பளைங்க என்ன பண்ணுறாங்க, ஆம்பளைங்க மட்டும் இல்லை, இல்லை அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும் அடுத்த கட்ட. கண்டிப்பா அது எப்போ எங்க அது அமையும் போது அதான் அவங்க சொல்றாங்க. பட் இப்போவே இந்த ப்ரீமெச்சூர் லவ்னு ஒன்று இருக்குல்ல, சினிமா இண்டஸ்ட்ரியில வந்தோடனே ஃபர்ஸ்ட் எல்லாம் லவ்ல தான் விழுறாங்க. நானும் அதான் பண்ணேன். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு சாதனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து நம்ம லவ் உடஞ்சி பிரேக்கப் ஆகி திரும்பி வந்து அப்புறம் ஒரு லைஃப்ல மிடில் இப்போ எனக்கு ஒரு செட்டில் ஆகுது லைஃப், இல்லை வேற யாராவது லைஃப் செட்டில் ஆனால் அதை நம்ம சாதிச்ச மாதிரி நினைக்கிறோம் தெரியுமா? ஏன் நம்ம நினைக்கிறோம்னா நம்ம அந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கிறோம் லவ்ல. அதனால நம்ம ஒரு ஒரு எனக்கு அது வேணும், எனக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வி செட்டில் ஃபார் சம்படி அண்ட் யூனோ மேக் இட் அ மேரேஜ். ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே வரும், நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் அது ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து ஏமாந்தனால தான். தெளிவாக இருக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை, தெளிவாக இருக்கிறோம். ஓகே யாரு ஓ இது எப்படின்னா அந்த அந்த இது இல்லை, அது என்ன சொல்லுவாங்க, பபிள். ஆமா இல்ல பபிள். ஒருத்தரை பார்த்தா அவங்க மைண்ட் வாய்ஸ் என்ன ஓடுது அந்த மாதிரி. இன்னைக்கு வந்து பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டா தான் இருக்காங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் கெரியர் இருக்கிற பசங்க டெஃபினெட்லி இன்னைக்கெல்லாம் 25-30 இயர்ஸ்க்கு கீழே எல்லாம் யாருமே இந்த லவ் மேரேஜ் எல்லாம் இல்லை, 30க்கு மேலதான் மேரேஜ் அப்படிதான் மைண்ட் செட்டே வச்சிருக்காங்க. இட்ஸ் அ குட் திங். ஏன்னா முக்கியமா நான் எல்லா பெண்களுக்குமே பசங்களுக்குமே சொல்றது என்னன்னா, லவ் எப்ப வேணா வரும். 15லயும் வரும், 20லயும் வரும், 40லயும் வரும், 50, 60, 70ல கூட வரும். அதாவது நம்ம சிங்கிளா இருக்கும் போது சொல்றேன், நம்ம கல்யாணத்துல இருக்கும் போது வரக்கூடாது. நம்ம சிங்கிளா இருக்கும் போது எந்த வயசுலயும் வரும். ஆனா சக்சஸ்ங்கிறது வந்து சின்ன வயசுலயே நம்ம ஒரு ஒரு கெரியர் செட் பண்ணிட்டோம்னா தான் வாழ்க்கையில சம்பாதிக்க முடியும். நம்ம ஒரு கோல் செட் பண்ணி பணம் சேர்க்க முடியும். ஒரு வீடு, ஒரு பேங்க் அக்கௌண்ட், அதுல வந்து பணம் இருக்கணும், எல்லாருக்குமே இருக்கணும். பெண்களுக்கு எஸ்பெஷலி டெஃபினட்டாக ஒரு ஆண் மேலே வந்து நம்ம டிபெண்ட் ஆகும்போது தான் அவங்களோட எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி ஆகும். அதே மாதிரி ஆண்களுக்குமே தே ஹாவ் டு கான்சென்ட்ரேட். வீடை பார்த்துக்கணும். ஒய்ஃப் வந்து மேபி வந்து ஹோம் மேக்கராக இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லாரும் வேலைக்கு தான் போகணும், சம்பாதிக்கணும்னு இல்லையே. ஸோ நீங்கள் அந்த கெப்பாசிட்டி வேணும். அந்த பொண்ணை சும்மா லவ் பண்ணுறேன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாரும் அப்படி தான் சொன்னாங்க. காப்பாற்றலையே, காப்பாற்றாத புருஷன் என்ன புருஷன், தேவையே இல்லை அப்படி ஒரு புருஷன். அது இப்படியும் போயிருக்கு லைஃப். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே வந்து ஃபோக்கஸ் ஒரு 30 இயர்ஸ் வரைக்கும் யூ செட் யோர் கெரியர். லவ் வரக்கூடாதுன்னு சொல்லலை, ஆசை இருக்கலாம், யாரையாவது டேட் பண்ணலாம். ஆனால் அந்த கமிட்மெண்ட்டுன்னு ஃபர்ஸ்டே எடுத்தோடனே அந்த சின்ன வயசில் பண்ணிட்டோன்னே ப்ரெஷர், அதனால தான் சண்டைகள் வருது. பணம்னால பொருளாதார ரீதி தான். ஆமாம். ஸோ சீக்கிரமாக குழந்தைங்களை பெற்றுக்கிறது, அந்த குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு, அதுங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ரொமான்ஸே போயிடும். அந்த ரொமான்ஸ் போனதுக்கப்புறம் உடனே இன்னொரு பொண்ணு வந்துடும், இல்லை வேற யாராவது வந்துடுவாங்க, இவங்க வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட லைஃபை பாவம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு குழந்தைங்களை வளர்த்துட்டோம், ஒரு ஏஜ் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஆணுக்கு ஈஸி போயிடுறாங்க, ஒரு கல்யாணம் ஈஸியாக பண்ணிடுறாங்க. ஆனால் பெண்களுக்கு அந்த மாதிரி அமையணுமே, அந்த மாதிரி ஒருத்தர் வந்து அவங்கள வந்து அதுவும் சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா பாப்புலாரிட்டின்னு ஒரு விஷயம் வந்து ரொம்ப தடுக்குது, ஒரு பர்சனல் ஹாப்பினஸே இல்லை யாருக்குமே. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது பெட்டர் டு டூ எவ்ரி திங். ஃபர்ஸ்ட் யூ மேக் மணி, யூ வின், செட்டில், அப்புறம் நம்ம எதை வேணா எப்போ வேணா பண்ணிக்கலாம். முதல்ல பணத்தை சம்பாதிக்கடா, அப்புறம் அடுத்தது ரொம்ப முக்கியம். சந்திரலேகா படத்தில் நீங்கள் நடிச்சிங்க, விஜய் சார் நடித்தார். அவரும் ஒரு வாரிசு நடிக்கிறதால வந்தார், நீங்களும் ஒரு வாரிசு நடிகையாக இருந்தீங்க. இன்றைக்கி அவர் தொட்ட உயரம் வேறு இருக்குது, நீங்கள் தொட்ட உயரம் வேறு. உங்களை தமிழ் சினிமா சரியாக பயன்படுத்திக்கல, நம்ம ஒரு தமிழ் நடிகையை இந்த சினிமா பயன்படுத்திக்கிறது இல்லைங்கிற குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எப்படிங்க கம்பேர் பண்ண? அகைன் நீங்கள் கம்பேர் தான் பண்ணுறீங்க. ஒரு ஹீரோக்கும் ஒரு ஹீரோயினுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க சம்பளம் வேறு, அவங்க ஸ்கோப் வேறு, கேரக்டர்ஸ் வேறு. அவங்களோட அன்னைக்கு இருந்த மைண்ட் செட்டில் பெண்கள் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சு செட்டில் ஆனோம். அது லெட் இட் பி மீனாலேருந்து ரோஜாலேருந்து என் டைமில் இருந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே டில் சிம்ரன், ஜோதிகா எல்லாமே ஒரு லிமிட் தான். நடித்தாங்க, சம்பாரிச்சாங்க, செட்டில் ஆயிட்டாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் ஜாஸ்தி இயர்ஸ் இருந்தாங்க. பட் என்னோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெடிஷ்னல். நீங்கள் நம்ப மாட்டீங்க, சினிமான்னு தான் பேர். ஐயோ நான் அவங்க வந்து அவங்க வீட்டில் இப்படி பார்ட்டி வைப்பாங்க, அவ்வளோ ஃபங்க்ஷன் பண்ணுவாங்கலாம் பேசுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 18 ஆயிடுச்சுன்னா உடனே அந்த கொஞ்சம் அந்த ஊர் மென்டாலிட்டி எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஜாஸ்தி. பட்டுக்கோட்டை. ஆமாம், எங்கள் அம்மாவுக்கு ஜாஸ்தி. எங்கள் அப்பாவுக்காவது பட்டுக்கோட்டை. எங்கள் அம்மா வந்து அவங்க அம்மா தஞ்சாவூர், அவங்க அப்பா வந்து ஆந்திரா. ஆனாலும் மம்மி வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல். ஸோ நாங்கள் ட்ரெஸ்ஸுனா பாவாடை சட்டை தாவணி தான் போடணும். சுடிதார் கூட வந்து மம்மிக்கு பிடிக்காது.
பாவாடை சட்டை தாவணி இப்போ எல்லாத்துக்கும் பாவாடை சட்டை தான். நான் அப்போ வந்து அப்போல்லாம் வந்து நம்ம மாடர்ன் ட்ரெஸ்ஸே போட்டது கிடையாது. சினிமாவில் மேபி அந்த சந்திரலேகாவில் ஒரு சாங்கில் போட்டதுக்கே அவ்வளோ ஒரு கூச்சமாக இருக்கும், ஏன்னா பழக்கம் இல்லை. ஸோ இப்படி தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். அப்போ 18 வயசில் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடணும் அப்படிங்கிறது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப. நாங்கள் 3 பேருமே early தான். ஸ்ரீ பாப்பா மட்டும்தான் கொஞ்சம் லேட்டு. அது வந்து கொஞ்சம் அதுக்குள்ளே வந்து ஜென்ரேஷன் மாறிடுச்சு. அவளுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகலை, கல்யாணம் இதாகலை, அண்ட் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவள் சொல்கிற பேச்சை கேட்கல அந்த டைமில். இப்போ சொல்கிறாங்க எல்லாரும், நான் லவ் பண்ணலைங்க, வீட்டில் சொன்னதை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வீட்டில் வந்து சிலது செட் ஆகாமல் இருந்தப்போ நான் தான் பார்த்து அவங்களுக்கு மேரேஜும் ஃபிக்ஸ் பண்ணது நான் தான். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, மென்டாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகிடுது. அந்த டைமில் 18-19 வயசுனா ஒரு பொண்ணுக்கு அழகு, கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடும். எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா போதும் அப்படி தான். ஏன்னா நம்ம சினிமாலேயே பிறந்து வளர்ந்துருக்கோம், பெரிய அம்பிஷன்ஸ்லாம் கிடையாது. ஸோ நம்ம கம்பேர் பண்ணி இவங்கள மாதிரி நம்ம சாதிக்கலையே அதெல்லாம் நான் நினைக்கல. நல்லபடியாக 3 குழந்தைங்களை பெற்று எடுத்தேன் வித் குட் அறிவோட, ஒரு எந்த ஊனம் எதுவும் இல்லாமல் ஹெல்தியான 3 குழந்தைங்களை பெற்று எடுத்து கரெக்டான ஏஜ். இப்போ எனக்கு வந்து 40 இயர்ஸ் தாண்டி நான் ஒரு வேலை பார்க்குறேன், ஒரு டைரக்ஷன் பண்ணுறேன், இன்னும் நடிக்கிறேன் போது என் பொண்ணுங்க எனக்கு சப்போர்ட்டாக நிற்கிறது எனக்கு அதை மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். நான் உங்களுக்கு சொன்னதா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப், ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும், ஒருத்தவங்களுக்கு செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம யாருமே யாரோடையும் நம்ம கம்பேர் பண்ணிக்க முடியாது. படத்தை குடும்ப உறுப்பினர்கள் பார்த்தாங்களா மேடம்? அப்பா எதுவும் பார்த்தாங்களா? ரொம்ப நாள் கழிச்சு அப்பா எதுவும் பேச? யாருமே நாங்கள் பேசுறது இல்லையா, அவங்க அதுக்கப்புறம் எதுவும் பேசி அந்த வாய்ப்பு? இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் பையன் பேசுகிறாப்லையா மேடம்? இல்லை, அவரும் பேசுறது இல்லை. அவங்க ஃபேமிலியாக பேசிக்கிறாங்க, இவங்க டச்சில் இருக்காங்க, பட் நாங்கள் பேசுறது இல்லை. அப்படியா? நீங்கள் பேசுவீங்களா தாத்தாட்டெல்லாம்? இல்லை இல்லை, தாத்தான்னு இல்லை, நான் சொல்கிறது வந்து எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. இப்போ தாத்தா பாட்டினா இவங்க என்னோட பையனோட பாட்டி, அவங்க அத்தை, அவங்க எல்லாமே டச்சில் தான். இப்போ அம்மாவை மிஸ் பண்ணுறீங்களா? இந்த மாதிரி ஒரு நல்ல தருணம், நீங்களாக உழைச்சி இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்கிறப்ப இந்த நேரத்தில் அம்மா இருந்திருக்கணுங்கிற மாதிரி ஃபீல்? கண்டிப்பாக வந்து எவ்ரிடே மிஸ் பண்ணுறேன். அது எல்லா குழந்தைங்களுக்குமே அவங்க அம்மாங்கிறது இல்லைன்னா, பெண்களுக்கு எஸ்பெஷலி வந்து ஒரு ஏஜுக்கு மேலே, சின்ன வயசில் நமக்கு தெரியாது அம்மாங்கிறது வந்து சம்டைம்ஸ் தலைவலியாக கூட இருக்கும். ஐயோ எப்போ பாரு நம்மளை ஏதோ ஒன்று சொல்கிறாங்களே, உனக்கு அப்படி இல்லை. ஓகே, எப்போ பாரு நெய்ங்கிறது ஏதோ ஒன்று கேட்டுட்ருக்கேன், அதெல்லாம் தோணும். நான்லாம் எங்கள் அம்மாவோடலாம் ஆர்கியூ பண்ணியிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன், அதெல்லாம் இருக்கும்ல. பட் ஒரு ஏஜுக்கு மேலே தான் நமக்கு அந்த மதர்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. அந்த கேரக்டர் இருந்தாலும் இருந்திருந்தா இப்படி பண்ணியிருப்பாங்கன்றது கிடையாது, ஆனால் இல்லையேங்கிறது ரொம்ப ஒரு டெஃபினெட்லி நிறைய கான்வர்சேஷன்ஸ் மிஸ் பண்ணுறேன். என்னோட இமிடியேட் இப்போது இந்த பிக் பாஸ்லேருந்து இப்போ நான் பண்ணுறது, நான் படம் பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு எவ்வளோ பெருமையான விஷயங்கள் சாதிக்கிறேன், ஒரு விஷயம் நான் ஆக்டிவாக பண்ணுறேன், நான் அவ்வளோ எனக்கு தெரியுது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய பெருமை. என் கூட இல்லை, எனக்கு என்ன ஒன்றேன்னா அவங்க என்னை பார்த்துட்ருக்காங்க, அவங்க வந்து ஹாப்பியாக இருக்காங்க, அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் எனக்கு வந்து அவங்கக்கிட்ட அதை வந்து அவங்க சொல்கிறத வந்து என்னால் கேட்க முடியல, நான் பேசுகிறது அவங்க கேட்க முடியுது. ஆனால் ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க சிரிப்பாங்க, பத்தியா உன்னை நான் எப்படி நான் உனக்கு அந்த சந்தோஷத்தையே கொடுக்கல பாரு அப்படின்ட்டு. இட் இஸ் சேட். எனிபடி ஹூ லூசஸ் த மதர், இட் இஸ் வெரி சேட். கடந்த காலத்தில் நான் அது பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னா எப்படியாவது? எதுவுமே கிடையாது. டில் டேட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் டுமாரோ, July 11th இஸ் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் தியேட்டருக்கு போகிறது அதோட தலையெழுத்து. அது என் கையிலையும் இல்லை, யார் கையிலையும் இல்லை. மக்கள் வந்து பார்க்கணும்னு நினச்சா உள்ளே வந்து அது என்ன வேர்டிக்ட், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஸோ அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கிளியராக இருக்கேன். எஸ், நான் நிறைய விஷயங்கள் பார்த்து வந்திருக்கேன், ஆனால் என்றைக்குமே ஃபீல் பண்ணது கிடையாது. ஏன்னா இது எல்லாமே அந்த பாதை, அந்த ஜேர்னியில் வந்து ஒன்று ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட் அ லாட். அது போதும் எனக்கு. அந்த மெமரிஸ், எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கற்றுருக்கேன், அவ்வளோதாங்க லைஃபு. ஜஸ்ட்டு எல்லாமே சக்ஸஸ் பார்த்து எல்லாமே அப்படியே பணம் நிறைய வச்சுட்டு எல்லாம் ஹாப்பியாக இருந்தால் அப்புறம் வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இல்லாமல் போய்டும். அது மாதிரி அம்மா பண்ணதை நான் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா எந்த விஷயத்தை நீங்கள் சொல்லுவீங்க? புரியல. அம்மா பண்ணியிருக்கதை நான் பண்ணியிருக்கக்கூடாது கடந்த காலத்தில் அப்படின்னா அது என்னவா இருக்குது? எல்லாமே திருப்தியாக இருக்குது. அம்மாவை நீங்கள் எப்படி பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க? அம்மாவை எப்படி பார்த்துக்கணும்னா நான் அவங்கள பார்த்துக்கலாம் தேவையில்ல. இல்லை, அம்மாவுக்கு ஒரு இடத்துல வயசாகும், அந்த காலகட்டத்தில் எப்படி உன்னை அப்படி வச்சுப்போம்மா அப்படிம்பாங்கல்ல, உன்னை அப்படி வச்சு பார்த்துப்போம்மா அப்படிமா? என் கையில தாங்கி ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நீ தயவு செஞ்சு போய் உன் லைஃபை பார்த்துக்கோமா, நான் வந்து டிராவலிங்ல ஜாலியா ஊர் சுத்தின்னு இருப்பேன். ஜாலியான பொண்ணு அப்படிதான் எங்களுக்கு வெளில இருந்து பார்த்தா தெரியுது, உள்ளுக்குள்ளேயும் அப்படிதான் இருக்கீங்க. ஆமா, இந்த படம் பெருவெற்றி பெற நக்கீரன் சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.